Hi friends, நான் ரீசெண்டா வந்து கலைஞர் சென்டனரி பார்க் விசிட் பண்ணியிருந்தேன். அதோட ஓவரால் வியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க கலைஞர் சென்டனரி பார்க் பிளான் பண்றீங்களா? இந்த டைமே பிளான் பண்ணுங்க. ஜூன் ஜூலை டைம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன் இந்த டைம் சொல்றேன்னா, இந்த டைம் கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கும். நாங்க வெயில் டைம்ல போய் கொஞ்சம் ரொம்பவே அவதிப்பட்டோம். ஸோ இந்த டைம்ல விசிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருந்துச்சு. ரொம்ப அழகா வந்துட்டு அவங்க அந்த வியூ வந்து வச்சிருந்தாங்க. அதுலேயே வந்து டைமிங் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து தற்பட முனை அப்படின்னா வந்துட்டு செல்ஃபி பாயிண்ட்டுங்கிறத எனக்கு அங்கே போய் தான் தெரியும். ஸோ இங்கே வெறும் இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் தான் இருக்கும். நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். தென் வந்து இது ஒரு மியூசியம்ங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுலேயுமே டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம விசிட் பண்ணலாம். ஆனால் நான் இந்த மியூசியம் விசிட் பண்ண வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து இருக்கும். இந்த ஸ்டோனை நான் எதுக்காக நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன்னா, இந்த இது வந்து ஸ்டோன் இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலி அங்கங்கே இருக்க ஸ்பீக்கர். சூப்பராக அழகாக இதுலேருந்து ஒரு மைல்டு சவுண்ட் வேறு வந்துட்டு இருந்துச்சுங்க. அது உண்மையாலே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளாம் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒன்று நம்ம சென்னையில். ஸோ அங்கங்கே இந்த ஸ்பீக்கர் இருக்கும். அது அழகாக ப்ளசண்ட்டாக பாட்டு வேறு ஓடிட்டுருக்கும். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மிஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்துட்டு மிஸ்ட் மாதிரி வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இதுவுமே ½ அன் ஹவர் ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச போது வந்து அது வரல. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ½ அன் ஹவர் ஒன்ஸ் இதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவிலேருந்து ஸ்ப்ரே ஆகும் தண்ணி. ஆனால் இது வந்து சில்லுன்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்துட்டு ஒரு தண்ணி வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே ஆனால் எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெயில் டைமுக்கு இந்த தண்ணி பட்டது கொஞ்சம் வந்துட்டு சில்லுன்னு இருந்துச்சு, அவ்வளோதான். தவிர இது ரொம்ப சில்லுன்னு கூலிங்காலாம் இருக்காது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சும்மா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குழந்தைங்க மெயினாக வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் அதையும் இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு பசங்க இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப அப்படியே நல்ல அப்படியே ரொம்ப தெளிக்கும்லாம் இல்லை, லைட்டாக தான் ஸ்ப்ரே ஆகும். ஸோ நல்லா தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இந்த பூச்செடியில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு ஃப்ளார்ஸ் இருந்துச்சு, அங்கேயே போட்டுருந்துச்சு. இது எதுவுமே மண்ணில் இல்லைங்க, இந்த மாதிரி தேங்காய் நார்லையும் இதே மாதிரி கறிக்கட்டை இருக்குல்ல, அதுவில் தான் பண்ணியிருந்தாங்க. இதில் தனி பர்பஸ் இருக்குது இதை வச்சுருந்ததுக்கு. சீரியஸாக அங்கே போனீங்கன்னா நிறைய லேர்னிங் இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்பாட் தான். இதில் வந்து இதெல்லாம் ஃப்ரீ தாங்க. ஆனால் உள்ளே வந்து ஒவ்வொன்றுக்குமே பைசா இருந்துச்சு. இப்போது வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குலாம் தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு QR கோடு இருக்குங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணி கனெக்ட் ஆகிக்கணும். கனெக்ட் ஆகிருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வரிசையாக வந்து எல்லாத்துக்கும் பே பண்ணுறதுக்கு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் காமிக்கும். ஸோ அது வழியாக நம்ம பே பண்ணிட்டே வரணும். ஸோ நாங்கள் அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு தனியாக வந்து பே பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அதுக்கும் அங்கங்கேயே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸ் ஹவுஸில் வேறு ஒன்றும் இருக்காதுங்க. ஃபுல்லாக ஏசி, ஃபுல்லாக வந்து பிளான்ட்ஸ் பற்றி தான் இருக்கும். நிறையாவே வந்து அந்த கேக்டஸ் பிளான்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. இங்கே நல்லா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க நல்லாயிருக்கும். நல்ல கூலிங்காக இருந்துச்சு இந்த பிளேஸை. ஸோ போய் உள்ள ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயுமே குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப். நான் நிறைய இது வந்து பூன்னு நினச்சி பார்த்தேன். கடைசியில் அதெல்லாம் வந்து லீஃபே வந்துட்டு அந்த கலரில் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பிளான்ட் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பெருசாக இந்த பிளான்ஸை பற்றின ஒரு ஐடியாலாம் இல்லை, எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸோ இதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேறு எதுக்கு அது கூட போகலாம். ஸோ கேக்டஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் இதெல்லாம் பாருங்களேன், ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அதெல்லாம் கேக்டஸ். நான் அதோட ஃபோட்டோஸும் நிறையவே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான்ஸ் லவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. கேக்டஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஏரியா இருந்துச்சு. ஸோ நான் சின்னதாக கவர் பண்ணிக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கேஃபெட்டேரியா போயிடுச்சு. நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டோம் கேஃபெட்டேரியாவுக்கு. ஸோ 2 o'clock போனதுக்கே எல்லாமே காலி. ஒன்லி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், சும்மா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை பன்னு, பீஸாஸு, பர்கரு, பாப்கார்ன் இது மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சாப்பிட்ணுன்னா 12 to 2 போயிருங்க. அப்போ வந்துட்டு மினிட் மீல்ஸு, வெரைட்டி ரைஸு எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் பில்லையுமே அட்டாச் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது இன்னும் நல்லது. இல்லை நீங்கள் ஆஃப்டர்நூன் மேலே வரீங்கன்னா வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இன்னுமே உங்களுக்கு எல்லாமே நிறையவே நல்ல வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பேர்ட்ஸ் ஐவரி தான் விசிட் பண்ணியிருந்தோம். இது பெர் ஹெட் 250 சொல்லியிருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸுக்கு வந்து
வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 150 அந்த ரேஞ்ச் போட்டிருந்தாங்க. கவிஷ் மாதிரி 3 இயர்ஸ் பிலோ இருக்க கிட்ஸுக்கு ஃப்ரீ தான். ஸோ நான் கவிஷை கூட்டிகிட்டு உள்ளே விசிட் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்ட்ஸ் ஐவரி பார்த்துருக்கோம், அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 3 கேட் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டில் இதுதான் இருந்துச்சு. ஃபுல்லாக ஓவர் வியூ கவர் பண்ணேன். இந்த கேட் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸாக இருந்துச்சு. அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பார்க்க கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதோட சவுண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் போது அதோட ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம வேறு எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வராங்க. ஸோ இது ஓவராலாக குட்டு தான். பட் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு பெர் ஹெட் வந்து 250 வந்துட்டு நம்ம ஒரு 2 பேர் மெம்பர்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நிறைய பேர் போகும்போது இந்த இடத்த அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க மட்டும் விசிட் பண்ணால் நல்லது. பிகாஸ் வேறு ஒன்றும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கேட்டு போயாச்சு. அதில் வந்து பாலம் மாதிரி வந்துட்டு உட்டன்லேயே வந்துட்டு நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. உண்மையில அந்த செட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த பேர்டை கவிஷ் கூப்பிட்டுட்டு இருந்தா, பட் அந்த பேர்டு வந்து கவிஷை பார்த்து பயந்து போயிடுச்சு. இந்த கொக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. பட் அந்த கொக்கு வந்துட்டு உண்மை இல்லை, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட அழகாக ஒரு பேர்டு வந்து அதோட பட்டனை வந்து என்னமோன்னு அது நினச்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி அது வந்து இது பண்ணிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் ரொம்ப பயமே இல்லாமல் ரொம்ப தைரியமாக அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் செயினை பிடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது போயிடுச்சு. நிறைய பேர் கையில் உட்காந்துச்சு. நமக்கு லக்கு இருந்தால் கையிலலாம் வந்து உட்காரும். நமக்கு பயமாக இல்லைன்னா நம்மளே கூப்பிட்டாலே அது கொஞ்சம் வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த குட்டி குட்டி பேர்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேட்டில் தான் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய பேர்டு. அந்த பெரிய பேர்டு வந்துட்டு ஒரு 2-3 தான் இருந்துச்சு, ரொம்ப இல்லைங்க. ஸோ அந்த பெரிய பேர்டை வந்து நான் எடுத்திருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அது கலர் காம்பினேஷன் சீரியஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் தலைகீழாக தான் குறிப்பேங்கிற மாதிரி அது வந்து அழகாக தலைகீழெல்லாம் பறந்து காமிச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்ட் பார்த்தோம். இதோட கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நல்லா இருந்துச்சுங்க. அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களை கூட்டு போனால் அதுங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கங்கே வந்து இந்த பெஞ்சஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. எல்லாமே ஃப்ரூட் பெஞ்சஸ், ஆக்சுவலி ஃப்ரூட் ஷேப்பில் எல்லா பெஞ்சஸும் இருந்துச்சு. ஸோ அழகாக வந்துட்டு அங்கங்கே நம்ம உட்காரத்துக்கு நிறைய பெஞ்சஸ், நிறைய வந்துட்டு உட்டன் பெஞ்சஸ் நிறைய இருந்துச்சுங்க. அதே மாதிரி நிறைய மரம் இருந்துச்சு, நிறைய செடி இருந்துச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ வெயில் தெரியல, நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. மித்த இடத்துலலாம் ஒரு சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ளே ஏரியாவில் வந்துட்டு எல்லா கேமும் வந்து 50-50 இருந்துச்சு. ஃப்ரீ கேம்ஸும் இருக்கும். அதான் அந்த சர்க்கஸ்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. மற்றபடி இந்த மாதிரி கப் அண்ட் சாசஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து பிரேக் டான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து 50-50 வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து நல்லா இருந்துச்சுங்க. இது நைட் டைமில் லைட் எரியும் போல். நாங்கள் போன டைமில் இப்படி தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, உள்ளே போய் சும்மா வந்து விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பிலோ 12 இயர்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுங்க மேலே ஏறதே ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் ஏற மாதிரி இருக்குது. ஆனால் பட் ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க. மேபி குழந்தைங்க ஸ்டக் ஆகிடுச்சுன்னா போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிப்லைன் வந்துட்டு நாங்கள் போகல. பிகாஸ் இதில் வந்து அங்கங்கே இந்த ஜிப்லைன் ஸ்டக் ஆகுது. பட் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா போகலாம் அந்த ஜிப்லைனில். அது ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்கிறாங்க. அதில் மாதிரி 2 பேரும் அட்டாச் பண்ணி சுற்றுறாங்க. நெக்ஸ்ட் இந்த டாய் ட்ரெயினும் வந்து 150 ஒரு பெரிய ரவுண்ட் போகுது. இந்த பெபிள்ஸ் பார்த்து நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலே நல்லா சுற்றிட்டு வந்து நம்ம ஸ்லிப்பரை கழட்டி இதில் நடந்து போனோம்னா அவ்வளோ ஒரு அக்கு பஞ்சராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த அருவி வந்துட்டு நாங்கள் போகும்போது க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ சும்மா போயிட்டு நாங்கள் ஃபோட்டோ தான் எடுத்தோம். ஒன்றும் இல்லை, ஒரு பாலம் மாதிரி போகுது. இங்கே மேபி தண்ணி வரும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பார்த்துட்டு போனேன். பட் நான் போனப்போ அது இல்லை. ஸோ அது க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக அந்த மியூசியம் வந்தாச்சு. இந்த மியூசியமில் வந்துட்டு பண்டைய காலத்து பொருட்கள்னு சொல்லிட்டு சும்மா சின்னதாக வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு ஹாலில் தான் இருந்துச்சு. பட் இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், என்னென்ன பழங்கள் சாப்பிடணுங்கிறது தான் இதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய வந்துட்டு லீஃபு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃபர் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாகவே அந்த வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாலே ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. நீட்டாக இருந்துச்சுங்க ஓவராலாக. நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு லொக்கேஷன் தாங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமாக. அதே மாதிரி வந்து அங்கே வாட்டர் ஷோ இருந்துச்சு. நாங்கள் போன டைமோ என்னமோ வாட்டர் ஷோவில் வந்து ஏதோ ஒரு சின்ன ரிப்பேர்னு சொல்லி ஷோ நடக்குமா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஓவராலாக லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் ப்ளஸ் அந்த பொன்வண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போல்லாம் நம்ம இந்த 90s கிட்ஸ்லாம் பிடிச்சி விளாடுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே வந்துட்டு. ஃபைனலாக அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது எவ்வளோ பைசா, என்ன வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பைசா நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.